ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. தள்ளுவண்டி கடை பட்டாணி சுண்டல் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 6 மணி நேரம் ஊற வச்ச பட்டாணியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த பட்டாணி, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து 4 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 3 வெங்காயம், 2 தக்காளி, 4 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் சேர்த்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும்போது நம்ம வேக வச்சுருந்த பட்டாணியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, சுட சுட பட்டாணி சுண்டல் மசாலா ரெடி. இதோட தூளாக கட் பண்ண ஆனியன், கேரட், மாங்காய் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.